அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சவுதி அரேபியால பட்டிமன்றத்துக்கு போயிருந்தோம். சவுதி தமிழ் கலாச்சார மையம் நடத்தின பட்டிமன்றம் லாஸ்ட் ஃப்ரைடே நடந்தது. கத்திஃப்ல உள்ள ஷஹாப் வெட்டிங் ஹால்ல தான் அந்த ஃபங்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லொகேஷன் இங்க தான் காட்டுச்சுன்னு நாங்க இங்க பார்க்கிங் போட்டுட்டு உள்ள போயிட்டோம். ஆனா உள்ள ஏதோ சவுதிஸ் ஃபங்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது பேக் சைட்ல தான் இந்த ஃபங்ஷன் தமிழ் ஃபங்ஷன் நடக்குதுன்னு. அதோட அப்படியே பேக் சைட்ல கிளம்பிட்டோம். உள்ள நுழைஞ்சதும் என்ட்ரன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒன்லி 1500 டிக்கெட்ஸ் தான் அவைலபிள், ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் தந்திருந்தாங்க. சொன்னபடி தமிழ் மக்களும் நிறையவே வந்திருந்தாங்க. அந்த ஹால் ஃபுல்லாவே நிரம்பி இருந்துச்சு. நாங்க உள்ள நுழையும் போதே அறந்தாங்கி நிஷா ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாங்ஸ், டான்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அடுத்த செலிபிரிட்டி நம்ம கூப்பிட போறோம். நம்மளுக்காக இந்தியால இருந்து வந்த the one and only ஜி ஞானசம்பந்தன் சார் onto the stage. ஒரு பெரிய கைத்தட்டலோட மக்களே. He is an actor, writer, பட்டிமன்றத்துல அவ்வளோ ஷோஸ் எல்லாத்துலயும் கலை மாமணி. நடுவரை வரவேற்க நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவங்கள வெல்கம் பண்ணாங்க. இதுதான் நம்ம கெஸ்ட் செலிபிரிட்டி எல்லாரும் நம்ம மேடைக்கு கூப்பிட போறோம். So please எல்லாரும் கொஞ்சம் அமைதியா. அப்புறம் அறந்தாங்கி நிஷா அவங்கள வெல்கம் பண்ணாங்க. நிஷா மேம் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க அவங்கள நயன்தாரான்னு சொன்னதும். இதை தொடர்ந்து 2 வீக்ஸ் முன்னாடியே நடந்து முடிஞ்ச காம்படிஷனுக்கு வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிரைஸ், திருக்குறள் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, அதுக்கெல்லாம் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. இவரது இந்த சாதனையை குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் நிறுவனத்தினர் அங்கீகரித்தனர். அதனைத் தொடர்ந்து உலகின் தலை சிறந்த கின்னஸ் உலக சாதனை நிறுவனத்தினரின் கவனத்தை ஈர்த்த இந்த உலக சாதனையை அவர்களின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. கின்னஸ் உலக சாதனையின் ஒப்புதல் கிடைக்கப் பெற்றது. மேலும் விருது கிடைக்கப் பெறும் என்பதை சவுதி தமிழ் கலாச்சார மையம் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறது. தந்தை உலக சாதனையாளர் திரு பதருத்தீன் அவர்களின் சாதனைகளை முன்னுதாரணமாக கொண்ட உலக சாதனை படைத்துள்ள மாணவ செல்வங்களுக்கு முன்னோடியாக திகழும் பாடகர் தவறான விடை தவறான விடைன்னு யாருமே கடைசியில் பதில் சொல்லலை. உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெண்கள் பைக்கில் ஏன் ஒரு பக்கமாக உட்காந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கொஸ்டின். எல்லாருமே தப்பாக தான் சொன்னாங்க. ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா பைக்கில் இருந்து குதிச்சு எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒன் சைடாக உட்காந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் கம்ஃபர்டபுள், கலாச்சாரம் அப்படின்னு நிறைய ஆன்சர் சொல்லியும் எல்லாமே தப்பு தப்பு தப்புன்னு தான் சொன்னாங்க. டூ ஹவர்ஸ் கழிச்சு வந்து இதற்கான விடை சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் கிட்ஸை ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணாங்க. நாங்க எதுவும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் குழந்தைங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து அனுப்புனாங்க. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்ப ஹாப்பியா உடனே வந்து அதை பிரிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. என்னோட குழந்தைங்களும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து உடனே பிரிச்சு அதுல டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு. அவங்களும் செம்ம ஹாப்பி. ஆண்களின் உழைப்பு தான் என்று பேசியிருக்காரு.
நம்முடைய மகளிரைச் சேர்ந்த முனைவர் சந்திரபாபு அவர்கள் இங்கே வருகிறார்கள். நயன்தாராவுக்கு அப்பாவை இருந்தாங்க. பாடகர் எங்கள் அறிவுடைய மிக முக்கிய பேச்சாளர் சின்னத்திரையின் நயன்தாரா அவர்கள் வருவாரு, பட்டிமன்றத்தில் வருவாரு, பேசுவாரு, நடிப்பாரு, ஆடுவாரு, பாடுவாரு, எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட அருமைக்குரிய பேச்சாளர் பேராசிரியர் டாக்டர் பழனி அவர்கள். துபாய் நகரத்தை சார்ந்த மனிதர்களுடைய பூரணி கார்த்திகா அவர்கள் வருகிறார்கள். அவரோடு சேர்ந்து பேசுவதற்காக அல்போபன் நகரத்தை சேர்ந்த திரு ராஜபுரம் அவர்கள் வருகிறார். பெண்கள் வீர சரஸ்வதி பொறுப்பில்லாம சரஸ்வதி கடன் வாங்குறாங்க. அதுக்காக இந்த காலத்து பெண்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு நான் சொல்ல வரல. பொறுப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். ஆண்கள் இல்லைனாலும் பெண்கள் அவங்க பொறுப்புல இருக்க தவறுகள் எல்லாம் நாங்க பேசணும். காப்பிடே ஓனர் சித்தார்த் 7,000 கோடி கடனோட அவர் வந்து தற்கொலை செஞ்சுட்டாரு. அவங்க மனைவி மாலவிகா அதே நிறுவனத்தை எடுத்து நடத்துறாங்க. சாந்தர்ஸ் ஒரு பெரிய நிறுவனத்தோட போட்டி போட்டு 7,000 கோடியா 3,000 கோடியா போட்டாங்க. அத்தனை நிறுவனத்தில் இருக்க 2,000 குடும்பங்கள் என் மகிழ்ச்சியா இருந்தா மாலவிகா சித்தார்த்தின் பொருளாதார தமிழ் பட்டிமன்றம் ரொம்ப சிறப்பாகவே போச்சு. ஃபங்க்ஷன் முடிகிற வரையும் கடைசி வரையும் இருக்கணும்னு தான் ஆசை. பட்டு குழந்தைங்க இவ்வளோ நேரம் இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அதோடு நாங்களும் பட்டிமன்றத்துக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.